மயிலாடுதுறையில் வெளுத்து வாங்கிய கனமழையால ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். இப்ப மயிலாடுதுறையை பார்க்கிற போது நம்மளுக்கு அதிகனமழைக்கான அந்த ரெட் அலர்ட் அந்த பகுதிக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல தான் மழை பொழிவு ரொம்ப அதிதீவிரமா இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில விவசாயிகள் இப்படி விளைநிலங்கள்ல அதிக பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறாங்க? விவரங்கள். இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி மெல்ல நகர்ந்து வரக்கூடிய சூழலில் தமிழகத்துடைய டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய பெய்த தொடர் கனமழை எதிரொலியாக பல்வேறு விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு அவல நிலையை நீங்களே பார்க்கலாம். விளைநிலங்கள் நாற்று நடப்பட்ட சில நாட்களில் இத்தகைய சூழலை நீங்கள் பார்த்து வரீங்க. முழுமையாக இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு மட்டும் பார்த்தோம் என்றால் முந்தைய மழையில் நடப்பட்ட நாற்று முழுமையாக வீணாக போன ஒரு சூழலை தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இந்த நாற்றுகள் சேதாரமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒருபுறம் இலங்கையை புரட்டி போட்ட மழை டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நெல்மணிகள் என்பது நடவு நடப்பட்டிருந்த ஒரு சூழலை தற்போது நீரில் மூழ்கி மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நீங்களே பார்க்கலாம், விவசாயிகள் எந்த அளவுக்கு தங்களுடைய நாற்று தண்ணீரில், அதாவது வெள்ள நீரில் சேதாரமாகி இருக்கிறது என்பதை காட்சிகள் வாயிலாக வெளிப்படுத்துகிறாங்க. மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலை. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் இரண்டாவது முறையாக நடவு நட்டு மழையின் காரணமாக இந்த விவசாயிகள் ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. முன்னதாக நடவு நடப்பட்டிருந்த ஒரு சூழலை மழையின் காரணமாக ஏற்கனவே ஒரு முறை கடுமையான பாதிப்பை இந்த ஆண்டு சந்தித்திருந்த இந்த விவசாயிகள் இரண்டாவது முறையாக அந்த பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க. விவசாயிகள் நம்மிடையே இருக்காங்க, கேள்விகளை முன்வைக்கலாம். எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்கள்? எத்தனாவது முறையாக இந்த நடவை நட்டிருந்தீங்க? என்ன சூழல் இப்போ உங்களுக்கு? நான் தரங்கம்பாடி தாலுக்கா காட்டுச்சேரி ஊராட்சி தேவனூர் கிராமம். நாங்கள் முதல்ல ஏற்கனவே ஒரு நடவு செய்திருந்தேன், வீணா போயிட்டு. இப்போ 2வது நடவு செஞ்சு இதுமாரி வீணா போயிட்டு